ஐபிஎல் 2026 ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஐபிஎல் 2026 ஆக்ஷனில் எடுக்கப்பட்ட டாப் 10 பிளேயர்ஸ் உண்மையிலேயே இந்த 10 பிளேயர்ஸ் வர்த் ஆர் நாட் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேயர் அந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரன் க்ரீனை வந்துட்டு 26 crores கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேகேஆர் எடுத்திருக்காங்க. கேகேஆர் 26 கோடி, கேமரன் க்ரீனு எந்த அளவுக்கு ஒரு வர்த்தான பைன்றதை ஐபிஎல் நடக்கிறப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் பிளேயர் அந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதீஷா பத்திரானா கோயிங் இன் ஃபார் 18 crores த கேகேஆர். அந்த அளவுக்கு பெரிய வர்த்தான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அகெயின். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஐபிஎல் அவருக்கு சுமாராக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஎல்டி மேட்ச்சில் வந்துட்டு ஒரு 3 wickets எடுத்தார். அந்த விக்கெட்ஸ் எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு 18 crores கொடுத்து கேகேஆர் எடுத்திருக்காங்களா, எந்த அளவுக்கு ஒரு டீசெண்டான பை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அகெயின். தேர்ட் பிளேயர் அந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர், கோயிங் இன் ஃபார் 14 crores and 20 lakhs சிஎஸ்கே. பிரசாந்த் வீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தொகைக்கு சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. ஒரு முன்னாடி ஓல்டு சைடு ரொம்ப வந்து இந்த டேடிஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பிரசாந்த் வீர் ஒரு யங் பிளேயராக வந்திருக்காரு. மோஸ்ட்டாக யங் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க சிஎஸ்கே. அதே சேம் ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மாவும் சிஎஸ்கேல ஜாயின் பண்ணியிருக்காரு. கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் எப்படி பண்ண போகிறாங்கன்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைம் லிவிங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா 13 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் எடுத்திருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஆக்ஷனில் 2 crores or 3 crores எஸ்ஆர்ஹெச் எடுத்திருக்கலாம். பட் கோயிங் இன் ஃபார் 13 crores எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸை. லிவிங்ஸ்டன் வந்து நல்ல பிளேயர் தான், பட் 2 crores எடுத்திருக்கலாங்க. நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, குவிண்டன் டிகாக்கை வந்து நேற்றுக்கு ஜஸ்ட் வித் இஸ் பேஸ் ப்ரைஸ் ஆஃப் 1 crore அதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை தூக்கியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, குவிண்டன் டிகாக் நல்ல ஃபார்மில் இருக்கார். லிவிங்ஸ்டனை அந்த 2 கோடியிலே முடிச்சிருக்கலாம். அதுதான் எஸ்ஆர்ஹெச் பண்ண ஒரு சின்ன தப்பு இந்த ஆப்ஷனில். முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா 9 crores கேகேஆர் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே வாஸ் ட்ரைங் ஃபார் அ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். முஸ்தபிசுர் ரஹ்மான் மாதிரி ஒரு பவுலர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, பட் கிடைக்கல. கேகேஆர் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. கேகேஆருக்கு எப்படி பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது நடந்திருக்கு. இன்னும் சில இதை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஜாஷ் இங்கிலீஷை வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடிக்கு வந்துட்டு எல்எஸ்ஜி கொடுத்து எடுத்திருக்காங்க. ரிஷப் பண்டோடைய ரீப்ளேஸ்மெண்ட்டான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ரிஷப் பண்ட் வந்து பெருசாக கேப்டன்சியுமே பண்ணலை அண்ட் விக்கெட் கீப்பிங் அவர் டீசெண்டாக தான் பண்ணுவார். மேபி எல்எஸ்ஜி திங்கிங் டு ரிலீஸ் ரிஷப் பண்ட் அஹெட் ஆஃப் மெகா ஆக்ஷன். இதை நோட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு ஜாஷ் இங்கிலீஷ் மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் கொடுத்து எடுத்திருக்காங்கன்னா மேபி 2027க்கு எல்எஸ்ஜி ஏதோ பெருசாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கீப் நைப். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்மு காஷ்மீரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர். அவரை வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க வித் 8.4 crores. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரைஸு. ஒரு டீசெண்டான பிக் தான் அக்கீப் நைப். பார்ப்போம் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஐபிஎல்ல. ஏன்னா ஒரு ரஞ்சி டிராஃபி பிளேயர் இங்கே வந்திருக்காரு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இன்னும் 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ரவி பிஷ்னாயை வந்துட்டு ஆர்ஆர் கொடுத்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே ஒரு டீசெண்டான பிங்க ரவி பிஷ்னாய். ஏன்னா அவர் வந்து நான் ஒரு 5 years பார்த்துட்டு இருக்கேன் சின்ஸ் இந்த அண்டர்-19 வேர்ல்ட் கப். அங்கேருந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஐபிஎல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்காக விளையாடிருக்காரு, எல்எஸ்ஜிக்காக லாஸ்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணார். ஒரு டீசெண்டான பவுலர். இந்தியன் டீமுமே வந்து ஒரு கப்பல் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வெங்கடேஷ் ஐயரை வந்து பார்த்தீங்கன்னா 7 கோடியில் கொடுத்து ஆர்சிபி எடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு. 2026 யாருக்கு கப்பு? சிஎஸ்கேவா, எம்ஐயா, ஆர்சிபியா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேகேஆர் திரும்ப வருவாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா வந்து ஜிடி ஆர் எஸ்ஆர்ஹெச், டிசி, எவ்வளோ டீம்ஸ் இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குது ஐபிஎல். உங்களுடைய வின்னரை ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃபேவரட் பிக்கு இதில் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான்ங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சர்ஃப்ராஸ் கானை 75 lakhs கொடுத்து எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், அவரையுமே வந்து ஒரு 1 crore கொடுத்து எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து இந்த ஆப்ஷனில் ஒரே ஒரு விஷயம் தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. அது என்னது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் துஷார் ரஹேஜா அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அம்பரீஷ் அவர் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தார் இந்த அண்டர்-19 வேர்ல்ட் கப்பில் வைபவ் சூரியவன்சி கூட. அவரை ஏன் எடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. 2026 ஐபிஎல்ல என்ன நடக்க போகுது, யாருக்கு ட்ராஃபி பார்ப்போம். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் கிரிக்கெட் அப்டேட்ஸ்.